தாத்தா, அரசியலில் சேர்ந்து மக்கள் சேவையில் செல்வாக்கை காட்டலாமா? விளையாட்டில் சேர்ந்து வீரத்தை நிரூபிக்கலாமா? சினிமாவில் சேர்ந்து திறமையை காட்டலாமா? படித்து பதவிக்கு வரலாமா? அரசியலில் சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு இருக்கும். நம்பியும் இருக்கணும், நம்பாமலும் இருக்கணும். நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், கூட இருந்தே குழிபறிப்பார்கள். எதையும் சமாளிக்க கற்றுக்கொண்டாலும் எதிர்க்கட்சிகள் எதிரி கட்சிகளாக செயல்படுவார்கள். 5 வருடம் கழித்து ஆட்சியில் மாற்றம். தன் கட்சிக்குள் கூட்டணி ஆட்சியுடன் இருந்தால் பதவிக்காக குழப்பங்கள். கலைத்துவிட சதி நடந்தால் ஏமாற்றம். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். இல்லையென்றால் கூட்டணியை எதிர்க்காமல் ஒத்துப்போக வேண்டும். தன் கட்சியில் எது செய்தாலும் புகழ்ந்து பேச வேண்டும். பிற கட்சிகள் குறைகளை கண்டுபிடித்து பொதுமக்களிடம் சொல்லி சொல்லி மனதை மாற்ற வேண்டும். கனவில் பிற கட்சிகளை செயல்களை புகழ்ந்தால் கூட கண்விழித்தால் தன் கட்சி புகழ்பாட வேண்டும். லட்சத்தில் சம்பளம். லட்சியத்தை நிறைவேற்ற முடியாத நிலையும் வரும். அரசியலில் மாற்றம் வேண்டும். விளையாட்டை விளையாட்டாக எடுத்து கொள்ள முடியாது. விடாமுயற்சி, உடல் தகுதி நிரூபித்தால் கூட ஏலத்தில் விலை போனால்தான் வீரர்களாக நிரூபிக்க முடியும். விளையாட்டில் எதிர்பாராத விதமாக உடல் தகுதியை இழந்தால் விளையாட்டை விட்டு விலக்கி விடுவார்கள். கோடிகளில் சம்பளம் இருந்தாலும் கோடியில் ஒருவராகத்தான் பார்ப்பார்கள். சினிமாவில் தனக்கு திறமை இருந்தாலும் பெருந்தன்மையுடன் முதலீடு செய்து படம் எடுக்க முன்வந்தால் கதாநாயகனாக, கதாநாயகியாக, வில்லனாக, வில்லியாக நடித்து கொடிகட்டி பறக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். பணமழை பொழியும். இல்லையென்றால் பாசமழை மட்டும் பொழியும். நடிப்பால் கதையின் கதாபாத்திரமாக மாறி நடித்து நடித்து தன் திறமையை வெளிக்காட்ட வேண்டும். படித்து பதவிக்கு வந்து சட்டங்கள், திட்டங்கள், மக்களுக்கு நன்மைகள் எந்த நாளும் செய்யலாம். கல்வியால் கண் திறந்தவர்கள் கண்கள் மூடுவதே இல்லை. தன் வாழ்க்கையிலும் பிறர் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கச் செய்வார்கள். அரசியலில் சொல்வாக்கை நிறைவேற்றினால் மக்களிடம் செல்வாக்கு. விளையாட்டில் உடல் தகுதி இருக்கும் வரை விளையாடும் தகுதி. சினிமாவில் நம்மை நம்பி முதலீடு செய்யும் வரை எப்படி வேண்டுமானாலும் நடிக்கலாம். படித்துவிட்டால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிரந்தரமாக நினைத்தது போல் வாழ்ந்து காட்டி நிலைத்திருக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.